மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல 48 கிராமங்கள் இருக்கு. 48 கிராமங்களிலையும் பழங்குடி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உயிர் உடைமைகள் முற்றிலும் சேதப்படுது, வீடுகள் அழிக்கப்படுது. அப்படின்னா இந்த பாதிப்பிலிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இந்த அரசு எந்தவித நடவடிக்கை எடுத்திருக்கு? அந்த குழி வெட்டி யானை ஊருக்குள் வராம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறைக்கு முறையாக தகவல் வழங்கப்பட்டதா? அவங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உயிரை பற்றி வனத்துறை எந்த அக்கறையும் கொள்ளல. வனத்துறை முறையான நடவடிக்கை எடுக்கிறது காரணம் இந்த மக்களை பற்றியான எந்த அக்கறையும் கிடையாது வனத்துறை. அப்ப இதுதான் திராவிட மாடல் அரசா? மனித உயிர்களை காவு வாங்கிய பல யானைகளை கொண்டு கோதையார் வனப்பகுதியில தமிழக அரசும் வனத்துறையும் தொடர்ச்சியா விட்டுட்டு இருக்குது. இந்த மக்களை பாதுகாப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? சசிமாதவன் வணக்கம். வணக்கம். மலைவாழ் பழங்குடிகள் பாதுகாப்பு பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைவாழ் பழங்குடி மக்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருந்து கொண்டு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைவாழ் பழங்குடி மக்களுடைய வாழ்விட பகுதியில் இப்போ சமீப காலங்களாக காட்டு யானையினுடைய தொந்தரவு நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. இதனால மலைப்பகுதியில் வாழ்கிற 48 கிராமங்கள் இருக்குது. இந்த 48 கிராமங்களிலையும் பழங்குடி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உயிர் உடைமைகள் முற்றிலும் சேதப்படுது, வீடுகள் அழிக்கப்படுது. இது தொடர்ந்து பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல 48 கிராமங்கள் இருக்கு. ஆமா. அந்த 48 கிராமங்கள்ல எந்தெந்த கிராமங்கள்ல யானைகள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கு? குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு கடையால்மடு பேரூராட்சியில புறையிடம், கடகாடு, மோதிரமலை, மல்லமுத்தங்கரை, மூக்கரக்கல், அப்புறம் பேச்சிப்பாறை ஊராட்சியில கொடுத்துறை, மணலைக்காடு, மாங்காமலை, சின்ன மோதிரமலை, இங்கெல்லாம் பெரும் பாதிப்பு இருக்கு. அப்புறம் வேலிமலை சரகத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல வேலிமலையிலே புறாவலை, வில்லுசாரி, இங்க பாதிப்பு இருக்கு. சரி, இப்ப இந்த பாதிப்பை தவிர்ப்பதற்காக, அப்படின்னா இந்த பாதிப்பிலிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இந்த அரசு எந்தவித நடவடிக்கை எடுத்திருக்கு? வனத்துறையிலிருந்து முன்னாடி யானைகள் ஊருக்குள் வராத இருக்கிறதுக்கு வேண்டி தடுப்பு குழிகள், ட்ரெஞ்சும்பாங்க, அந்த குழி வெட்டி யானை ஊருக்குள் வராம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பல இடங்கள்ல குழி வெட்டியிருக்காங்க. அந்த பல பகுதிகளில் குழி வெட்டப்பட்ட குழிகள் இப்போ மழை பெஞ்சு மண் அரிப்பு ஏற்பட்டு குழிகள் பல இடங்களில் நோந்திருக்கு. இந்த நோந்ததுனால ஊருக்குள்ள ஈஸியா யானை வந்துருக்கும். மீண்டும் யானைகள் வருது. ஆமா. சரி, அப்போ எவ்வளவு நாட்களாக சமீபத்துல இந்த யானைகள் ஊருக்குள்ள வருது? ஊருக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக ரொம்ப அதிகமான பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு. அப்போ 1 ஆண்டுகளாக இந்த யானைகள் ஊருக்குள் வருது. அது குறித்து நம்முடைய வனத்துறைக்கு முறையாக தகவல் வழங்கப்பட்டதா? வனத்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? வனத்துறைக்கு அங்க இருக்கிற கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு நம்ம அந்த தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பெரிய பாதிப்புகள் வந்ததுனால தான் சமீபத்துல வில்லுசாரி மலையில ஊருக்குள்ள யானை வந்திருக்கு. கழிந்த 24ஆம் தேதி 24/10/2025 அன்று இரவு யானை ஊருக்குள்ள வருது. அது சம்பந்தமாக வேலிமலை வனச்சரருக்கு 25/10/2025 அன்னைக்கு நம்ம மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்காதனால 29/10/2025 அன்று மாவட்ட வனத்துறை அதிகாரியை நேரில் சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அவங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதை சரி செய்து தருவதாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க நீங்க மனு கொடுத்து பேசும்போது? நீங்க பாதுகாப்பாக இருங்க, யானை ஊருக்குள்ள வந்துச்சுன்னா தகவல் தாருங்க, யானையை தொந்தரப்படுத்தக்கூடாது. சரி, யானையை தொந்தரப்படுத்தக்கூடாது, அது சரியானது. அதே நேரத்துல யானையும் மக்களை தொந்தரப்படுத்தக்கூடாது இல்ல, மக்கள் குடியிருப்புக்குள்ளாடி வரக்கூடாது இல்ல. அப்ப மக்கள் குடியிருப்புக்குள்ள வரக்கூடிய இடத்துல இங்க ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு பள்ளம், அந்த ஒரு தடுப்பு குழி தோண்டி வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அந்த தடுப்பு குழியை இப்போ ஆழம் இல்லாத காரணத்தால் மீண்டும் அந்த வழியை தான் வருது. அதை ஆழப்படுத்துவதற்கான முயற்சியில இந்த அரசு ஏன் ஈடுபடல? இதுவரையும் செய்யல. அவங்க ஏன் செய்யல? நம்ம கோரிக்கை வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ அதை செய்வாங்களா? நம்முடைய உயிரை பற்றி வனத்துறை எந்த அக்கறையும் கொள்ளல. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஞ்சு மூலம் மட்டும் உள்ள இந்த யானைகள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், அது மாதிரி விளைநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் எவ்வளவு நடந்துள்ளது? பழங்குடி மக்கள் உயிர்கள் பல சேதமடைஞ்சிருக்காங்க. யானையை தாக்கி வீடுகள், விவசாய நிலங்கள் ஏகப்பட்டது சேதம் அடைஞ்சிருக்கு. சமீபத்துல அதிகமா அதிர்ச்சிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட பிறகும் வனத்துறை முறையான நடவடிக்கை எடுக்கிறது காரணம் என்ன? முறையான நடவடிக்கை, இந்த மக்களை பத்தியான எந்த அக்கறையும் கிடையாது வனத்துறை. சரி, அதுக்காக எந்த இழப்பீடும் வழங்குறதும் கிடையாது முறையா. இப்போ நீங்க பழங்குடிகள் பாதுகாப்பு பாசறையோட முக்கியமான ஒரு பொறுப்புல நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க அடுத்த கட்டமா என்ன, இந்த மக்களை பாதுகாப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதுதான்
சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயக வழிமுறைப்படி போராடுறது ஒண்ணுதான் நமக்கு வழின்னு சொல்றீங்க. முடிவு. இப்ப இந்த அரசு இவ்வளவு தூரம் நீங்க அழுத்தம் கொடுத்த பிறகும், முறையாக மனுக்கள் கொடுத்த பிறகும், இவ்வளவு பாதிப்புகளை அரசு அதிகாரிகளோட முறையாக எடுத்து சொன்ன பிறகும் இந்த அரசு மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன? மௌனம் காப்பது இந்த மக்கள் மீது உள்ள இவர்கள் உயிர்களுக்கோ உடைமைகளுக்கோ எந்த பாதுகாப்பு வழங்குவதில் எந்த அக்கறையும் இல்லாத அரசு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இதுதான் திராவிட மாடல் அரசா? அப்படித்தான் இருக்கலாம், எடுத்துக்கலாம். அப்ப அங்குள்ள மக்களும் நிறைய பேர் திராவிட மாடல் அரசுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே இருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு இந்த புரிதல் இல்லையா? இந்த அரசு பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த அரசு நம்ம 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 பகுதிக்குள்ள யானைகளுக்கு அட்டூழியம் பண்ணும் போது அதை பாதுகாப்பதற்கான அந்த ட்ரெஞ்சை கூட ஒழுங்கா அது ஆழப்படுத்தாம மக்கள் சமீப காலமாக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இந்த அரசுகள் நம்ம வாக்கு செலுத்தின அரசுகள் நம்மளுடைய உரிமைக்கோ நம்முடைய பிரச்சனைகளுக்கோ தலையிடல, நமக்கான பாதுகாப்பையும் நீதியையும் வழங்குவதற்கு இந்த அரசு செயல்படாத காரணத்தால மக்கள் இப்போ இந்த அரசுகள் மீது வெறுப்போடு தான் இருக்காங்க. எதனால இந்த மாதிரி யானைகள் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதான் இப்போ சமீப காலமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலையும் மனித உயிர்களை காவு வாங்கிய பல யானைகளை கொண்டு இப்போ கோதையார் வனப்பகுதியில் தமிழக அரசும் வனத்துறையும் தொடர்ச்சியாக விட்டுட்டு இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு அரிக்கொம்பன்ங்கிற ஒரு யானை, அது ரேஷன் கடைகளை உடச்சி அங்கிறது அரியை தூக்கி சாப்பிட்றது. அதனால தான் அது கரிக்கொம்பன் பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் புல்லட்டுன்னு ஒரு யானை வச்சுருக்காங்க. அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒரு யானை சமீபத்தில் இந்த மாதத்தில் கடந்த 2 நாள் முன்னாடி கொண்டு விட்டுருக்காங்க. இந்த ராதாகிருஷ்ணன்ங்கிற யானை 12 மனித உயிர்களை காவு வாங்கின யானை. இந்த மாதிரிப்பட்ட யானைகளை இங்கே கோதையார் வனப்பகுதியில் விடுறதுனால அங்கே இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற யானைகள் அந்த இடத்திலிருந்து இந்த யானையை பார்த்து பயப்பட்டு அது வேறு இடத்துக்கு நகருகின்ற பொழுது இது பழங்குடி பகுதியில் தாக்குறதுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. என்ன கருதுறோம், இதையெல்லாம் என்ன செய்யணும்னா அரசு இந்த மாதிரி மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலான யானைகளை முகாம்களில் வைத்து பாதுகாச்சுன்னா இங்க பிரச்சனைகள் இருக்காதுன்னு நான் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். அடுத்த கட்டமா நீங்க உங்களுக்கு கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது, மலைவாழ் மக்கள் பாதுகாப்பு பாசறையின் பொறுப்பாளர் அப்படின்ட்டு. அப்போ நீங்க இந்த மக்களை பாதுகாப்பதற்காக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம்? மலைவாழ் பழங்குடி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நம்ம பலமுறை யானைகள் பாதிக்கப்படுறாங்கிற தகவலை சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்பை எதையும் உறுதி செய்யாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்னா இப்போ அடுத்த கட்டமாக போராட்ட வடிவத்துக்கு தான் நீங்க வேண்டியிருக்குது. இந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு பாதுகாத்தால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும். இப்ப பொதுமக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க, அது சொல்லுங்க. பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு அரசுக்கு பலமுறை கோரிக்கைகளை எடுத்த போதும் அரசு சரியாக நமக்கான பாதுகாப்பையும் நீதியையும் வழங்காத போது இந்த மலைவாழ் பழங்குடி மக்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த பொதுமக்களும் இந்த பழங்குடி மக்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். நன்றிங்க. நன்றி. உங்களுடைய போராட்டம் வெல்ல வாழ்த்துக்கள். நன்றி.